எடிட்டிங் பண்ணும்போது உங்களுடைய மொபைலோட பிரைட்னஸ் 100% ஃபுல்ல வச்சுக்கணும். அப்போதான் நீங்க எடிட் பண்ணக்கூடிய இமேஜ்ல ஏதாவது நாய்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது இது கம்மியா இருந்ததுன்னா நாய்ஸ் வந்தாலும் தெரியாது. இதனாலேயே எடிட்டிங் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் பிரைட்னஸ் 100% ஃபுல்ல வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் டூலை யூஸ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சிம்பிள் போட்டு இருக்கக்கூடிய இந்த கலர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் டூலை கிளிக் பண்ணிட்ட அப்புறமா அதுல இருக்கக்கூடிய சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை எடுத்துக்கிட்டோம்னா ரெட் கலர் கம்மியா தான் இருக்கு. சோ அதோடைய சேச்சுரேஷனை குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு -60% வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமினன்ஸ் 100ல வச்சுக்கலாம். அதாவது +100. ஓகே, இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி 100ல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல ஆரஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ அதனாலே ஆரஞ்சோட சேச்சுரேஷனை -30% வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா லூமினன்ஸ். ஓகே, லூமினன்ஸை +44% வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா பார்த்தோம்னா yellow. ஓகே, yellowவுடைய சேச்சுரேஷனை டோட்டலா குறைச்சிக்கலாம். அதாவது -100 வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த எடிட்டிங்க்கு நம்மளுக்கு yellow தேவைப்படாது. அத போலவே லூமினன்ஸை -100க்கு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா கிரீன். இந்த இமேஜ்ல அதிகமா இருக்கக்கூடிய கலரே கிரீன் தான். சோ இந்த எடிட்டிங்க்கு நம்மளுக்கு கிரீன் தேவை ஏற்படாது. சோ இதனாலே கிரீனோட சேச்சுரேஷன் -100 வரைக்கும் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸையும் அதே போலவே -100 வரைக்கும் ஃபுல்லா குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ கிரீனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த இமேஜ்ல அதிகமா இருக்கக்கூடியது ப்ளூ. அடுத்ததா லைட் ப்ளூவை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளூல இருக்கக்கூடிய சேச்சுரேஷனை -100 வரைக்கும் குறைச்சிப்போம். அதே போலவே இதுல லூமினன்ஸ் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ -4 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய கலர் டார்க் ப்ளூ. ஓகே, அடுத்ததா டார்க் ப்ளூவை கிளிக் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூவை கிளிக் பண்ணிட்டு டார்க் ப்ளூவோட சேச்சுரேஷனை -100 வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த கலர் டூலோட ப்ராசஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்து வெளியில வந்துக்கலாம். இப்போ அடுத்ததா எஃபெக்ட்ஸ் டூல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸ் டூல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் டூல் ஓபன் ஆயிடுச்சு. எஃபெக்ட்ஸ் டூல்ல விஜ்நெட். இந்த விஜ்நெட்டை -50% வச்சுக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் 0 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, அதை கம்ப்ளீட்டா டிக்ரீஸ் பண்ணிட்டு 0ல வச்சுக்கலாம். இப்போ ஃபெதர் 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போதான் நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட்னஸையும் 100ல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ விஜ்நெட்டை கொஞ்சமா குறைச்சி -60%ல வச்சு அப்போதான் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸ் டூலோட வேலை முடிஞ்சது. அடுத்ததா லைட்டிங் டூல கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ லைட்டிங் டூல ஓபன் பண்ணிட்டோம். ஓகே, இதோடைய எக்ஸ்போசரை 0.20ல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா கான்ட்ராஸ்ட +4 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்ததா ஹைலைட்டை -21%ல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஷேடோவை டிக்ரீஸ் பண்ணி -25% வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சது. அடுத்ததா நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ப்ரோசஸை இன்னொரு இமேஜுக்கும் பண்ணணும். சோ இதே ப்ரோசஸை மறுபடியும் அடுத்த இமேஜுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுடைய ப்ரீசெட்டை காப்பி பண்ணிட்டு அடுத்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ண போறோம். சோ மேல இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா காப்பி செட்டிங் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல இருந்தது போல இந்த இமேஜுக்கும் ப்ரீசெட் அப்ளை ஆயிடும். சோ இந்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.